வணக்கம் மக்களே, நீங்க உங்க வீட்டுக்கு ஸ்விங் கேட் போடலான்னு பிளான் பண்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். நான் சொல்ற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஸ்விங் கேட்ல இருக்க அட்வான்டேஜ் என்னங்கறத பார்த்துடலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள். உங்களுடைய ஸ்விங் கேட்ல இருக்க இன்ச்சஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது MS கேட்டா இருந்தாலும் சரி, SS கேட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஹெவி கேட்டா இருந்தாலும் சரி, கரெக்டா நீங்க அதை ஸ்டேபிளா இன்ஸ்டால் பண்ணாவே அதோடைய லைஃப் லாங் டியூரபிலிட்டி நல்லா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. நீங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேட் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அதுக்கு ஸ்விங் கேட் பெஸ்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ்ல நீங்க ஈஸியா இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிடலாம் when compared to other type of gate. இப்போ நீங்க ஒரு ஸ்லைடிங் கேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ட்ராக் அடிக்கணும், ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணணும், இன்ஸ்டலேஷன் காஸ்ட் அதிகமாகும். ஆனா இந்த ஸ்விங் கேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எந்த ப்ராப்ளம் வராது. ஒரு மினிமல் பட்ஜெட்ல நீங்க ஈஸியா இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சிடலாம். பாயிண்ட் நம்பர் 3, லோ மெயின்டெனன்ஸ். நீங்க ஸ்லைடிங் கேட் கம்பேர் பண்ணும்போது ஸ்விங் கேட் ரொம்ப பெட்டர்னே சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்லைடிங் கேட்ல அந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் ரஸ்ட் ஆகாம பாத்துக்கணும். அதே போல நீங்க கரெக்டா அதை லூப்ரிகேட் பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஸ்லைடிங் கேட்ல பார்க்க வேண்டியதா இருக்கும். ஆனா ஸ்விங் கேட்ல பொறுத்த வரைக்கும் அந்த இன்ச்சஸ் இருக்குல்ல, அதை கரெக்டா நீங்க லூப்ரிகேட் பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்ணாவே டியூரபிலிட்டி அதிகமாகும். பாயிண்ட் நம்பர் 4, ஈஸி ஆட்டோமேஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன். உங்களுடைய ஸ்விங் கேட்டை நீங்க ஈஸி ஆட்டோமேஷன் பண்ணிடலாங்க. ஒரு பிஸ்டல் மோட்டார் மூலியமாவோ இல்ல ஆர்டிகுலேட்டர் மோட்டார் மூலியமாவோ நீங்க ஈஸியா இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாம். அதே போல உங்க கேட்டை ஒரு சிங்கிள் கிளிக் மூலியமா நீங்க ஈஸியா ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க சென்சார் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடர் ஆன் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 5, எலகண்ட் அண்ட் கிளாசிக் லுக். உங்களோட கேட் ஒரு ட்ரெடிஷனல் லுக்ல வேணுமா, அதே போல ஒரு எலகண்டா ரிச் லுக்ல வேணுமா, அதுக்கு பெஸ்ட் எதுன்னு சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா ஸ்விங் கேட்டை நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட டிசைனை இதுல ஈஸியா கொண்டு வரலாங்க. அதே போல ஒரு ரிச் லுக்கும் சரி, ஒரு மாடர்ன் டிசைனும் வந்து நீங்க ஈஸியா இதுல இன்பில்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்க ஒரு ட்ரெடிஷனல் லுக் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஸ்விங் கேட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ ஸ்விங் கேட்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்த்துடலாமா? பாயிண்ட் நம்பர் 1, ஸ்பேஸ் ரெக்வயர்மெண்ட். ஸ்விங் கேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸும் சரி, அதே போல ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கணுங்க. ஏன்னா அந்த கேட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு ஈஸியா ஆக்சபிளா இருக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், கார்ல வந்து கேட் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கார் உள்ள வந்து வரத்துக்கும் சிரமமா இருக்கும். ஸோ பார்க்கிங் பண்றதுக்கும் ஈஸியா இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு மினிமலான ஸ்பேஸ் வந்து ரெக்வயர்மெண்ட் தேவை. பாயிண்ட் நம்பர் 2, ஹெவி விண்ட் ப்ராப்ளம். உங்க வீடு ஒரு பீச் பக்கத்துல இருக்கு, அதே போல ஒரு காத்து ஓட்டம் நிறைஞ்ச இடமா இருக்குங்கிற பட்சத்துல காத்து அதிகமா வீசுங்க. அப்ப அந்த ஸ்விங் கேட் ஆனது டிஸ்டர்ப் ஆகும். உங்க கார் உள்ள வர பட்சத்துல அந்த கேட் ஆனது ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க ஆட்டோமேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்க கேட் ஆனது சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இதுல இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்குங்க. உங்க கேட் ஒன்ஸ் க்ளோஸ் ஆனோடனே திரும்பி அது மூவ்மெண்ட்ல ஹேர் மூவ்மெண்ட்னால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. ஸோ நீங்க எந்த ஒரையும் பண்ண தேவையில்லை. பாயிண்ட் நம்பர் 3, ஹிஞ்சஸ் லோட் ப்ராப்ளம். உங்களுடைய கேட்டோட வெயிட் அதிகமா இருக்கு, அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாலோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வீக்கா இருக்குங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த கேட்டே லூஸ் ஆகி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா சாகிங் ஆகும், கீழே போய் உராயும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு குட் குவாலிட்டியான மெட்டீரியல் போடணும். அந்த இன்ச்சஸும் சரி, அந்த பில்லரோடைய அந்த வாலோட பில்லரோட ஸ்ட்ரக்சரும் வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டியான மெட்டீரியல் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது. முடிவா நான் சொன்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்விங் கேட் போட போறீங்களா, ஸ்லைடிங் கேட் போட போறீங்களா, இல்லை என்ன டைப் ஆஃப் கேட் போட போறீங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த டிசிஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க சில்வர் விஸ்டா என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன் கம்பெனி. உங்க வீட்டுக்கு ஃப்ரீ சைட் விசிட் பார்த்து பெஸ்ட் சொல்யூஷன் தருவோம். தேங்க்யூ.